அதனால கொஞ்சம் கொஞ்சமா பல்லு தூக்கி பல்லு முன்னாடி வருது டாக்டர் அப்படின்னு சொல்லி நம்மளை பார்க்கறதுக்கு வந்திருப்பாங்க. இதெல்லாம் மட்டும் பத்தாம சில நேரத்துல வந்துட்டு ரொம்பவே சாஞ்சு போயிருந்துச்சு அப்படின்னா, நமக்கு நேராக்க முடியல அப்படின்னா பல்ல வைக்க முடியாமலே கூட போயிடலாம். அதனால அப்போ பின்னாடி பல்ல இருக்கிற லோட தூக்கி நம்ம முன்னாடி பல்லில் போடும்போது அந்த பல்ல என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு சாயறதுக்கு ஆரம்பிக்கும். நம்ம லாஸ்டா இருக்கிற பிரச்சனை பார்த்தோம் அப்படின்னா பாதிப்புனால கிடையாது. இது வந்துட்டு ரொம்பவே வித்தியாசமான பிரச்சனை. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பின்னாடி ஒரு பல்லு இல்ல அப்படின்னா சீக்கிரமா வயசாகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். என்னது பின்னாடி இருக்கிற ஒரு பல்லு இல்லாட்டினா வயசாகிறதுக்கு ஆரம்பிச்சிருமா அப்படின்னு தானே கேட்குறீங்க. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சாப்பிடுற சாப்பாடு முக்கியமா வந்துட்டு 3 விஷயம் இருக்கும். ஒண்ணு என்ன அப்படின்னா புரதச்சத்து, ரெண்டாவது வந்துட்டு கொழுப்புச்சத்து, மூணாவது வந்துட்டு மாவுச்சத்து. இதை இங்கிலீஷ்ல சொன்னா எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா புரோட்டீன், ஃபேட், அதுக்கப்புறமா கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல இருக்கிற விஷயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால நம்ம அதை லாஸ்ட் பார்க்கலாம். இப்போ மூணாவது சொன்ன மாவுச்சத்து இல்லாட்டினா கார்போஹைட்ரேட் அப்படின்றது நம்ம டெய்லி செய்ய போற வேலைக்கு உண்டான எனர்ஜியை வந்துட்டு கொடுக்குறது. எடுத்துக்காட்டா சொல்லணும் அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு இட்லி, தோசை இல்லாட்டினா நம்ம சாப்பிடுற சாப்பாடு கூட வந்துட்டு எல்லாமே வந்துட்டு நம்ம செய்யற வேலைக்கு தேவையான எனர்ஜியை வந்துட்டு கொடுக்க போகுது. இப்போ ரெண்டாவது சொன்ன கொழுப்பு சத்து வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்ப இந்த மாவுச்சத்துனால நமக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கலையோ அப்ப ரிசர்வா வந்துட்டு உள்ள இருந்துட்டு அப்பப்ப தேவைக்கு ஏற்ற மாதிரி வெளியில வந்துட்டு நமக்கு எனர்ஜி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த ரெண்டுமே வந்துட்டு நமக்கு எனர்ஜிக்காகவும் எனர்ஜி ரிலேட்டட் விஷயத்துக்காக மட்டும் தான் நமக்கு வந்துட்டு தேவைப்படும். ஆனா முதல்ல சொன்ன இந்த புரோட்டீன் இல்லாட்டினா வந்துட்டு புரதச்சத்து அப்படின்றது ரொம்பவே வித்தியாசமான ஒரு தேவைக்கு வந்துட்டு உடம்புக்கு தேவைப்படுது. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு செல்ல புதுப்பிக்கிறதுக்கு இல்லாட்டினா உண்டாக்குறதுக்கு முக்கியமா நமக்கு வந்துட்டு இந்த புரோட்டீன் தேவைப்படும். எடுத்துக்காட்டா சொல்லணும் அப்படின்னா, இப்ப நமக்கு உடம்புல எந்த தசைகள் வந்துட்டு உருவாகணும், இல்லாட்டினா எந்த உறுப்பு உருவாகணும், இல்லாட்டினா வந்துட்டு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி தேவைக்கு அந்தந்த செல்ல உருவாக்கணும் அப்படின்னாலும் இந்த புரோட்டீன் இல்லாட்டினா இந்த புரதச்சத்து தான் வந்துட்டு நமக்கு தேவையா இருக்கும். ஆனா இந்த புரதச்சத்து நம்ம சாப்பிடுறதுக்கு ரொம்ப ஈஸியா கடிச்சு மென்னு சாப்பிடுற மாதிரி இருக்காது. எடுத்துக்காட்டா சொல்லணும் அப்படின்னா, ஒரு சுண்டல் இல்லாட்டினா வந்துட்டு ஒரு பயிறு வகைகள் இல்லாட்டினா வந்துட்டு ஒரு பச்சை பயிறு முளை கட்டினது இந்த மாதிரி இதுலதான் நமக்கு தேவையான புரதச்சத்து இல்லாட்டினா புரோட்டீன் வந்துட்டு உடம்புக்கு வந்து கிடைக்கும். இப்ப இந்த மாதிரி நமக்கு வந்துட்டு பல்லு இல்லாதப்போ நமக்கு சரிவர மென்னு கடிச்சு சாப்பிட முடியாதனால நம்ம இந்த மாதிரி சாப்பிடுற சாப்பாடை நம்மளே அறியாம நம்ம சாப்பிடறத வந்துட்டு நிறுத்திடுவோம். இதனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ரொம்ப கார்போஹைட்ரேட் இல்லாட்டினா ஃபேட் இருக்கிறத தான் வந்துட்டு நம்ம சாப்பிடுவோம். அதனால என்ன ஆகும் அப்படின்னா, உடம்புக்கு தேவையான புரோட்டீன் கிடைக்காம போயிடும். புரோட்டீன் கிடைக்கலன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி உடம்பு வந்துட்டு புதிய சர்க்களை வந்துட்டு உருவாக்க முடியாது. இதனால என்ன ஆகும் அப்படின்னா, சீக்கிரமா வந்துட்டு வயசாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இன்னும் பல்ல பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணுமா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னும் நிறைய பல்ல பத்தி கேள்விகள் இருக்கா, கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.